ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மதுரை ஸ்டைல் நாட்டுக்கோழி பிரட்டல் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நல்ல கோழி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சீரகம் போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சதும் கழுவி வச்ச நாட்டுக்கோழியை அதோடு சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்ச நேரம் கலந்து விட்டு திரும்பவும் கொஞ்சம் நேரம் விட்டு கலந்து விடுங்க. அதில் இருக்க தண்ணியெல்லாம் பிரிஞ்சு அதுக்கப்புறம் அதெல்லாம் வற்றிடணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு அதில் இருக்க கால் பிடிக்கலை அப்படின்னா தவிர்த்துக்கோங்க. நாட்டுக்கோழியில் இருக்கிறது யூஸ் பண்ணலாம், மேலே இருக்க தோல் உரிச்சிட்டு. உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா அதை ஒமிட் பண்ணிவிடுங்க. இப்போது அதுக்கு தேவையான தக்காளி சேர்த்துக்க போகிறோம். கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவை. இப்போ அது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் தான் போடுறேன். போட்டுட்டு இது நல்லா தக்காளி கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம். அதில் இருக்க தண்ணி பிரிஞ்சு அதுக்கப்புறம் அதெல்லாம் நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கி விடுங்க. நல்லா அதில் இருக்க தண்ணியெலாம் பிரிஞ்சு நல்லா கலந்து வந்துட்டுருக்கு. அவ்வளோதான். இப்போ அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. இப்போ பார்த்தாலே தெரியும், நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு செம்பு தண்ணி விடுறேன். விட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம கிரேவி அதை பிரட்டல் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் நல்லா சூடாகட்டும். வெறும் சோம்பு மட்டும் போட்டுக்கோங்க. வேறு நம்ம எதுவும் பட்டை வகை எதுவும் போட தேவையில்லை. கூடவே அரிஞ்சு வச்சு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இப்போது அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா பச்சை வாசம் போக நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். ஆல்ரெடி நம்ம 2 சின்ன தக்காளி வதக்கும் போது கறியோடு போட்டிருக்கோம். இப்போ 2 தக்காளி இதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. நான் மொத்த கறியும் சேர்த்து செய்ய போகிறதில்ல, அதில் கொஞ்சமாக தான் எடுத்து செய்கிறேன். அப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். அப்புறம் வீட்டில் நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சு யூஸ் பண்ணுவீங்களா, அது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா. நான் ஒரு 1/4 கிலோ கறி தான் போட போகிறேன். ஸோ அதுக்காக இவ்வளோ போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுடைய கறியோட அளவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க. இப்போ வேக வச்சதில் இருக்க கறி மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட வேக வச்ச தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி முழுவதுமாக நல்லா கொதித்து வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரும். நல்லா ட்ரையாக பிரண்டு வர்ற அளவுக்கு விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரையிலே நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ட்ரையாக பண்ணுறதுக்கு பேர் தான் பிரட்டல். ஸோ நான் நல்லா வற்றி ட்ரையாக விட போகிறேன். இப்போ கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, ஸோ நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்களும் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக நம்ம இதில் சேர்க்க போகிறது மிளகு, சீரகம் கொஞ்சம் உடச்சி இதில் சேர்த்துக்க போகிறோம்.
நல்லா கரகரன்னு நுணுக்கிட்டு அதையும் அதில் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ மிளகு சீரகம் சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லா பவுட்ரு பண்ணியும் போட்டுக்கலாம், கரகரன்னும் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாட்டுக்கோழி பிரட்டல். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ரசம் சாதம் பண்ணிவிட்டு கூட அது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். கொஞ்சம் கிரேவியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரட்டி கூட சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை தனி கறியில் செஞ்சிங்கன்னா சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெலாம் ரொம்ப டக்கராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.